ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தேங்காய் பர்பி. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி. இது ஒரு பிகினர்ஸால் கூட ஈஸியாக செஞ்சிட முடியும். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான பொருட்களில் ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். என்னுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காயில் பின்னாடி உள்ள அந்த ப்ரௌன் கலர் அதை ஒரு பீலர் வச்சு பீல் பண்ணிவிட்டு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. நான் அதை எதையுமே ரிமூவ் பண்ணாமல் தான் நான் துருவி எடுத்திருக்கேன். அது ரிமூவ் பண்ணுறதுனால ஏதாவது டேஸ்ட் சேஞ்ச் ஆகுமானா அப்படிலாம் கிடையாது. நமக்கு பர்பி நல்ல ஒரு பிரைட்டான கலரில் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் நம்ம துருவி எடுத்ததுனால லேசாக கொரகொரப்பாக இருக்குது. நம்ம இந்த பர்பி சாப்பிடும் போது அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால நம்ம இதை லேசாக மிக்சியில் ஒரு 2-3 சுற்று சுற்றிக்கிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் அது அந்த கொரகொரப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு லேசாக ஒரு பல்ஸில் மட்டும் விட்டு ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம லேசாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம இந்த பிளேட்டை ரெடி பண்ணி வைப்போம். அப்போ தான் நம்ம செஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நெய் தடவுனா தான் அது பிளேட்டில் ஒட்டாமல் நமக்கு சரியாக பர்பி கட் பண்ணுறதுக்கு வரும். அதனால் நம்ம தடவி வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிடலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிடலாம். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். நம்ம நெய்யில் அந்த தேங்காவை வறுக்கும்போது அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். தேங்காவை அதிக நேரம் இதில் வறுத்தெடுக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்தெடுத்துக்கிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதிக நேரம் வறுத்தெடுத்துட்டோம் அப்படின்னா தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ தேங்காயில் உள்ள லேசாக அந்த ஈரப்பதம் மட்டும் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது போதும். இனி நம்ம எடுத்துடலாம். இதை ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றிடுங்க. இப்போ நம்ம அதே பேன்லேயே நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிக்கிடலாம். நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்தோம். இப்போ அதுக்கு பாதி கப் அளவு சீனி எடுத்துக்கிடலாம். இப்போ இது கரையிறதுக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவு, 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் அந்த சீனி பாகு நமக்கு ரெடி ஆகும். இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இந்த பாகு ரெடி பண்ணணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஆகாது. நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுனால சீக்கிரமாகவே இது ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் சரியான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காண்டி ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிடலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதோடைய பக்குவம்னு பார்த்தோம்னா நல்லா அப்படியே திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ அது ரெடி ஆயிரும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கிடலாம்.
நெய்யுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா அப்படி திரண்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது நல்லா திரண்டு வந்துருக்கிறது. ஒரு 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது ரெடி ஆயிரும். இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் வந்து சரியான பதம். இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம நெய் தடவி ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் இதப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நம்ம உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து லெவல் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து கெட்டியாயிரும். அப்புறம் நமக்கு வந்து ஷேப் பண்ண முடியாது, கட் பண்ணுறதும் சிரமமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு கத்தி ஃப்ளாட்டான ஏதாவது ஒரு பொருளில் இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதை நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கிடலாம் கட் பண்ணுறதுக்காண்டி. இது லேசாக சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் வந்து அது ஈஸியாக கட் பண்ண வரும். ஆறிடுச்சு அப்படின்னா அது ஹார்டாயிரும், நம்மளுக்கு கட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிடுங்க. இது சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமேலு நம்ம பீசஸ் போட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இனி நம்ம பீசஸ் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே கட் பண்ணதுனால தான் இப்போ நமக்கு ஈஸியாக எடுக்க வருது. இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான பர்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில் இல்லைன்னா ஏர்டைட் பாக்ஸ் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து 1 மந்த் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே சூப்பராக பீசஸ் போட்டாச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட உதிரலை. நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சூப்பரான தேங்காய் பர்பி வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இதன் பிகினர்ஸால் கூட ஈஸியாக செய்ய முடியும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளால் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.